குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். ஸோ முதல்ல டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம், அப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நம்ம நேற்று சொன்னபடியே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கேப் டவுன். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து இதனால பாசிட்டிவ் ஆகுதுனால எல்லா மார்க்கெட்டும் அவுட்டே இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் ஃபார்ம் ஆச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 23,000 ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் அதை வடைக்கல. ஒரு 377 க்ளோஸ் ஆகி இன்னைக்கு 77 ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் டவுனு. நமக்கு இன்னைக்கு என்ன ட்ரேட் கிடைச்சிது அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் பெரிய கேப் டவுனு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து க்ரீன் கேண்டில். ஆனால் வந்து நமக்கு நியரஸ்ட் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா டவுனில் இருக்கிறதுனால டவுன் சைடில் புல் பேக் கொடுக்குமா, இல்லை அப்சைடு போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் சுற்று திரும்புமா தெரியல. அதனால நம்ம வெயிட் பண்ணோம் ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ரேட் கிடைக்குமான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ரேட் கிடைக்கல பெருசாக. நமக்கு ட்ரை பண்ணோம், கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் ரிவார்டு பார்க்கும்போது பெருசாக இல்லை. இப்போ நமக்கு பாயிண்ட் ஃபீல்டே டச் ஆகிருக்கு. டச் ஆனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து அதுக்கு அடுத்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஆல்மோஸ்ட் இங்கே தான். இந்த கேண்டிலே டச் ஆச்சுன்னு வச்சுக்கலாமே. இவ்வளோ தூரம் வந்துருக்கு, 2வது வாட்டி கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதை வச்சுன்னா இப்போ டார்கெட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அப்போ ரிஸ்க் ரிவார்டு இஷ்யூ எடுக்க முடியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணணும். அடுத்து இந்த ட்ரேடு பார்க்கலான்னு பார்த்தோன்னா இந்த ட்ரேட்டு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னா 0.5 வந்துருக்கு. அடுத்து நமக்கு வந்து ஒரு க்ரீன் கன்ஃபர்மேஷன் வரணும், டார்கெட் இல்லை. ஸோ நமக்கு ஒரு புல் பேக் வந்து கிடைக்கல. வால்யூமே இல்லை இன்னைக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க சண்டை போட்ட மாதிரி தான் வந்து கேண்டில் சைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே இல்லை. ஸோ ட்ரேடு கிடைக்கல நமக்கு ஆக்சுவலாக. அப்புறம் என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் நம்ம விக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அடுத்த விக்கை இப்படி கலெக்ட் பண்ணோம். அப்போ விக்கு உடஞ்சி அமர்ந்து சரி மார்க்கெட் உடஞ்சிருமா, அப்போ இந்த லோ உடையுமான்னு பார்த்தோம். உடையில மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ அப்போ மாற்றிடுவோம். விற்க அதிகமான எங்கே விற்க ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே ஜாயின் ஆகுது. அது அப்படியே மார்க்கெட் அங்கேருந்து சஸ்டெயின் ஆகி போச்சு. போய் மார்க்கெட் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனால் நம்மளை பற்றி ரெசிஸ்டன்ஸ் இது, சப்போர்ட் வந்து அடுத்தது இங்கே ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுக்கும். மார்க்கெட் கேப் டவுனு. ஸோ முடிஞ்ச வரையும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கலாம், ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு மைண்ட் செட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓகே ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கல நம்ம ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக எடுக்கணும்னா வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இங்கேருந்து கஷ்டப்பட்டு மேலே போகிறத மேலே போய் டக்குன்னு கீழே வந்துடும். ஸோ அந்த கான்செப்டில் ரிவர்ஸ் கேண்டிலுக்கு வருதா, எங்கே போகிறது, ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியாமல் கஷ்டப்படுதா அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேயே உடையணும், உடையாமல் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட பாருங்க 11:20 1 எவ்வளோ பாயிண்ட்டுக்கு 176 222 40 பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 hours இன்னைக்கு. ஸோ நீங்கள் வச்சுதான் ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் இருக்குமே கிடச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இதை சஸ்டெயின் பண்ணாமல் இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஷாட் வச்சு ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகிடுது. இருந்தாலும் ஓகே இது ரீட்ரேஸ்மெண்ட்டா இல்லை ரிவர்ஸ்டா நமக்கு தெரியாது. அதனால வெயிட் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன் உடச்சிது. ஓகே இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் உடச்சதுனால நம்ம ஸ்டாப் லாஸை இதுக்கு மேலே வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். நம்ம டார்கெட்டு ஆல் இன் அந்த ட்ரெண்ட் லைன் இதுதான். ஸோ அதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ட்ரேட். இது ஒரே ட்ரேட் தான். ஏன்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இது மேலே போகல, இங்கேயே திரும்புது மார்க்கெட். ஸோ இங்கே மேலே வச்சு இங்கே வந்துட்டு மார்க்கெட் திரும்பிட்டு மேலே போயிருந்தா போகல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெட் கேண்டில் தான் ஆச்சு, ஸ்லோவாக இருந்தது. ஸோ நம்ம அங்கே எடுத்தோம். நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான் மேக்ஸிமம். ஆனால் இந்த இடத்துலயே நம்ம வெளில வந்துட்டோம். ஏன்னா ஒரு ரிவர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. சரி எதுக்கு ரிவார்டு, ஒரு 24 பாயிண்ட் வந்தது சரின்னு வந்துட்டோம். ஆனால் அதேபடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்கோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதோட டார்கெட் வந்து ட்ரெண்ட் லைனோட ஆர்ஜின், இதான் ஆர்ஜின். கரெக்டாக அந்த ஆர்ஜின் வந்து அடிச்சு பாருங்க. ஸோ நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 23 நம்ம என்ன எடுத்தோம், 23 200 புட் ஆப்ஷனை பார்ப்போமே. எத்தனை மணி கேண்டில் 1:15 ஆல்மோஸ்ட் 92 எங்கே முடிஞ்சிருக்கு 140 50 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இங்கே வந்தால் கூட நம்ம 30 பாயிண்ட்ல கண்டிப்பாக வந்துருக்கு. எப்போவுமே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் ட்ரேட் கிடச்சுன்னா உடச்சி ட்ரெண்ட் லைனை உடச்சி வந்துன்னா
தைரியமாக எடுக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டே கொடுக்கல. ரீடெஸ்ட் கொடுக்காம ஸ்லோவாக வந்து வேற வழியில் ட்ரை பண்ணலாம். ஓகே, என்னதான் அது பார்ப்போம். நமக்கு ஸ்டாப்ல ஷூட்டிங் ஸ்டார் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ட்ரெண்ட்ல பிரேக் டவுன் ஆயிருக்கு. மார்க்கெட்டால் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணி தான் விழுதும். இங்கே நீங்கள் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து 9:50க்கு 127. ஓகேவா, கிட்டத்தட்ட 1 மணி 10, 11, 12, 1 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ பேருக்கு எடுப்பாரு போல. கிட்டத்தட்ட ஒரு 80, 100, 120 பாயிண்ட் போயிருக்கு. அது இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக போயிருக்கு. ஆனால் ரிவர்ஸ் ஆகும்போது பாருங்க, இது உடனே உடனே கடகடன்னு மார்க்கெட் வந்து எடுத்து பாருங்க. எப்பவுமே டவுன் சைடில் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் வந்துடும். ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம எடுத்த ட்ரேட் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன், இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்தது. ஓகே, இப்போ நாளைக்கு என்ன கதை அப்படின்ட்டு பார்ப்போம். நாளை கதையை பார்க்க முன்னாடி ஓவராலாக ரவுண்டு பார்த்துருவோம். இந்தியா விக்ஸ் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, டாலர் கச்சா மச்சா 96ல் போய் நிற்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் டவுன். கோல்டு கிட்டத்தட்ட 0.63% டவுன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது சில்வர் 1.28% டவுன். ஓகே, க்ரூட் ஆயில் 95 போயிட்டு. ஓகே, 91. ஓகே, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 193ல ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா, பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒய் என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஒய்யை பொறுத்த வரையும் 23,500 ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,000. ஸோ 23,300லையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 23,200லையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் 200 தாண்டதே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ள தான் மார்க்கெட் நாளைக்கு சுத்த போகுது. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எப்படின்னு பார்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம். ஸ்பாட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்போம். இந்த லைன்ஸ்லாம் மாற்றிடுவோம். இப்போ வந்து நாளைக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் டே லோவில் சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை இங்கேயே சப்போர்ட் எடுத்தால் இது வரையும் டார்கெட் வச்சுட்டு போகலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல நடுவில் எங்காவது ஃப்ளோட் ஆச்சுன்னா, ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்று ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்ப தான் பார்ப்போம். இல்லை கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து தான் பார்ப்போம். நடுவில் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஓகேவா, ஏன்னா 103லேருந்து 162 பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் நமக்கு இதில் புல் பேக் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ ஃப்ளாட் ஓப்பன் எடுத்துன்னா ஓகே, ஒரு ஹேமரோ அந்த மாதிரி ஒரு புல்லிஷ் இன்கல்ஃபிங்கோ வந்தது, இல்லை ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம தைரியமாக இந்த இதுக்கு கீழே ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே, ஏன்னா இங்கே இருக்குது, இந்த கீழே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுதான். இல்லை கேப் அப் அப்படின்னா சின்ன நடுவில் எங்கெங்காவது ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து இதை தாண்டி தான் பார்ப்போம். இல்லை போயிட்டு இங்கே ரிவர்ஸ் அடிக்குதான்னு பார்ப்போம். அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இங்கே தெரியுமா நம்ம வந்து ஒரு வேரிஷ் ட்ரேட் எடுக்கலாம். இல்லை மார்க்கெட் கேப் அப் இதை தாண்டி ஃப்ளோட் ஆகிடுது அப்படின்னா ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகினா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் எடுத்து 23 போகலாம். நாளைக்கு எக்ஸ்பீரியே அதை மாதிரி தான் இருக்குது. இல்லை கேப் டவுன் ஆகுது அப்படின்னா சப்போஸ் 23,000 ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. ப்ரைஸ் வந்து இது வரையும் வந்துட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு. ஸோ மார்க்கெட் வந்து 23,250 தாண்டி மேலே போச்சுன்னா ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனோம், அப்படி இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆனோம். இந்த ரெண்டு சைடில் கால் சைட் ட்ரை பண்ணலாம். இல்லை மார்க்கெட் நடுவில் எங்காவது இங்கேயோ ஓப்பன் பண்ணால் செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.